1984ஆம் ஆண்டு சண்டே பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், அனிதா பிரதாப்புக்கு அளித்த பேட்டியிலே அந்த அம்மையார் பிரபாகரிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறார். இந்தியா உங்களுக்கு ஆதரவாக தலையிட வேண்டும் என்று கருதுகிறீர்களா? உங்கள் போராட்டத்திற்கு துணையாக இந்திய இராணுவம் தமிழ் ஈழத்திற்கு, இலங்கைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், இல்லை, இந்தியாவினுடைய தார்மீக ஆதரவை நாங்கள் வேண்டி நிற்கிறோமே தவிர எங்கள் மண்ணினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற மனத்தின்மையும் நம்பிக்கையும் உறுதியும் எங்களிடத்திலே இருக்கிறது. எங்கள் மக்களை தயார் செய்திருக்கிறோம், நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம் என்று தான் சொன்னாரே தவிர இந்திய இராணுவம் தலையிட்டு அங்கே விடுதலை பெற்று தர வேண்டும் பங்களாதேஷ் போல என்பதை ஒரு காலம் அவர் ஒப்புக்கொண்டதில்லை. அவருடைய உரைகள், மாவீரர் தின உரைகள் அனைத்தையும் பார்க்கிற பொழுது இந்தியாவை ஒரு நேச சக்தியாக, நட்பு சக்தியாகத்தான் அவர் பார்த்திருக்கிறாரே தவிர இந்திய இராணுவம் அங்கே சென்று, அமைதிப்படை அங்கே சென்று மிகப்பெரிய அளவுக்கு தமிழர்கள் மீது அமைதிப்படையின் தாக்குதல் நடத்தி தமிழ் மக்கள் இன்னலை சந்தித்த போதும் கூட அவர் நிதானமாகத்தான் அந்த பிரச்சனையை அணுகினார். இதெல்லாம் வரலாறு. இது எதுவுமே தெரியாமல் தமிழ் தேசியத்துக்கான முதல் விதையை போட்டதே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம்தான், தந்தை பெரியார் தான்.